வணக்கம் ராஜேஷ். ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அது குறித்த முழு விவரங்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜல்லிக்கட்டு வணக்கம். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தற்போது அந்த களத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரியாக 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. நாம் சுற்றி பார்க்கலாம். ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையிலே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் எப்படி சீரும் சிறப்புமாக உற்சாகத்தோடு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுமோ அந்த உற்சாகம் சற்றும் குறையாமல் இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி சார்பிலே கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதே போன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க இங்க வந்திருக்கக்கூடிய அந்த வீரர்கள் மற்றும் அந்த காளைகள் போன்றவை பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொன்றாக உள்ளே அனுப்பப்பட இருக்கின்றது. களத்தில் காளைகளும் காளையர்களும் மோத இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏராளமான பரிசுகளும் இங்கே குவிந்திருக்கின்றது. இந்த ஆண்டு முதல் முறையாக விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே டிராக்டர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சார்பில் இந்த டிராக்டர் கொண்டு வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சிறந்த காளையினுடைய உரிமையாளருக்கு இந்த டிராக்டர் பரிசும், சிறந்த வீரருக்கு முதல் பரிசாக கார் பரிசும் வழங்கப்பட இருக்கின்றது. இரண்டாவதாக வரக்கூடிய வீரர்களுக்கு பைக் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இது தவிர கட்டில், பீரோ, அண்டா, அதே போல பலவிதமான வீட்டு உபயோக பொருட்களும் இங்கே வீரர்களுக்கும் மாட்டினுடைய அந்த உரிமையாளர்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. முழுக்க முழுக்க வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பாதுகாப்போடும் அதே நேரத்தில் பாரம்பரிய அந்த விளையாட்டு போட்டி எந்த இடத்திலும் மங்காத வகையில் ஒரு சிறப்பான முறையில் செய்யப்பட இருக்கின்றது. இந்த இடம், இந்த களம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு மண் போல தெரியலாம். இது முழுக்க முழுக்க தேங்காய் நார் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. வீரர்கள் கீழே விழுந்தால் அவர்களுக்கு அடிபடக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை மாடு கீழே விழுந்தால் கூட, மாட்டின் உரிமையாளர் வந்து கீழே விழுந்தால் கூட அவர்களுக்கு அடிபடக்கூடாது என்பதற்காக தேங்காய் நார் கொண்டு இந்த இடம் முழுக்க முழுக்க செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்திலிருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்திற்கு இதே போலத்தான் தேங்காய் நார்கள் கொண்டு அந்த தரை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு புறமும் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பிற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுமையாக இருக்கின்றது. 2000 காளைகள் இங்கே டோக்கன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1700 வீரர்கள் இந்த இடத்திலே முன்பதிவு செய்து டோக்கன் வாங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடித்துவிட்டு வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது. உடல் நன்றாக தகுதியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. முழுக்க முழுக்க அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டில் கவனித்து யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் பாதுகாப்போடு அதே பாரம்பரியத்தோடு இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துவதற்கு இங்கே கூடியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தம் இந்த அவனியாபுரம் கிராமம் மட்டுமில்லாமல் சுற்று வட்டார கிராமத்திலிருந்து பல கிராமத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள். சரியாக 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. மொத்தம் 10 சுற்றுகள். 9 சுற்றில் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த சிறந்த வீரர்கள் மட்டும் 10வது ரவுண்டு ஃபைனல் ரவுண்டிலே மோதுவார்கள். அதில் யார் அதிக காளைகளை பிடித்திருக்கிறார்களோ அந்த மொத்த காளைகளுடைய அந்த டோட்டல் அடிப்படையிலே அவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு போன்றவை வழங்கப்பட இருக்கின்றது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளாக இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உற்சாகமாக தொடங்க உள்ளது.